நமசிவாய. இப்போது பிரம்மாவுடைய மகன் தக்கன். இந்த தக்கன் இவங்களுக்கெல்லாம் இந்த மலை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. அதுக்காகத்தான் சொல்ல வரோம். தக்கன் சிவபெருமானை நான் பார்க்கணும், சிவபெருமானை பார்க்கறதுனா என்ன செய்கிறது என்று பிரம்மாவிடத்தில் கேட்குறார். யார்? தந்தை இடத்துல கேட்குறாங்க. அப்போ தந்தை சொல்கிறாரு, நீ கடுமையாக தவம் இருக்கணும், அப்போ தவம் இருந்தால் மட்டும்தான் உனக்கு சிவபெருமான் காட்சி கொடுப்பாருங்கிற. அதே மாதிரி தக்கனும் கடுமையான தவம் இருந்து என்ன பண்ணுறாரு? சிவபெருமானுடைய காட்சியில் பார்க்குறார். சிவபெருமானும் தக்கனுக்கு நேரடியாக காட்சி கொடுக்குறார். அப்போது ரெண்டே வரம் கேட்குறார். என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் நான் சொல்லுவதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம். இரண்டாவது, பார்வதி தேவியாக இருக்கும் உன் மனைவி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறார். இது ரெண்டாவது வரம். இந்த மாதிரி வரங்களை கேட்டு வரம் கொடுத்தேங்கிறாரு. கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த நிலைகளுக்கு போவோம். ஏன்னா வீடியோ அதிகமாக போட முடியாது, எனக்கு அந்த மாதிரி இது தெரியல. அதனால் குறுகிய வீடியோவாக நான் போடுறேன். தக்கனுடைய கதை இதிலேருந்து ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் தான் இந்த மலைக்கு யார் யார் வந்தாங்க போனாங்கங்கிறத பூரா மீண்டும் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நமசிவாய.